Hi friends, Loan Tech channel உங்களை நான் வெல்கம் பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ஒரு பேங்கிங் ப்ராடக்ட் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா HDFC Bank personal loan ஓட futures and benefit. HDFC Bank personal loan 2026 மார்ச்சோட ஃபைனல் அப்டேட்டை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2025 மார்ச்சுக்கு அப்புறம் 2026 மார்ச் இந்த பிட்வீன் 1 இயர்க்குள்ள பாலிசிஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க HDFC பேங்க்ல பர்சனல் லோன் எடுக்கலான்ற ஐடியால இருக்கீங்கன்னா அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரா லோன் எடுக்கலான்ற ஐடியால இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். HDFC பேங்க் ஸோ பர்சனல் லோன் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க்ல உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க, லோன் அமௌண்ட்டும் அதிகமா கொடுக்குறாங்க. இதனாலேயே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HDFC பேங்க் மட்டும்தான் பர்சனல் லோன் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை அதிகமா செல் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப HDFC பேங்க்ல எவ்வளவு சேலரி இருந்தா லோன் நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சேலரி அக்கௌண்ட் ஹோல்டர் HDFC சேலரி அக்கௌண்ட் ஹோல்டரா இருந்தா உங்களோட சேலரி 28,000 ரூபாய் கிரெடிட் ஆனாலே நீங்க லோன் அப்ளை பண்ணிக்கலாம். HDFC சேலரி அக்கௌண்ட் ஹோல்டரா இல்ல உங்களுக்கு அதர் சேலரி அக்கௌண்ட் அப்படின்னா உங்களோட சேலரி குறைஞ்சது 30,000 ரூபாய் இருந்தாதான் நீங்க HDFC பேங்க்ல லோன் அப்ளை பண்ண முடியும். உங்களோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 21ல இருந்து மேக்ஸிமம் 60 வயசுக்குள்ள இருந்தா மட்டும் தான் நீங்க லோன் அப்ளை பண்ண முடியும். HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி போயிட்டு இருக்க HDFC லோன்ல நீங்க டாப் அப் ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த HDFC ஆல்ரெடி ஒரு லோன் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க பேரலல் லோனாவும் எடுத்துக்கலாம். HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதர் சைட்ல இருக்க லோன் அதாவது பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படி அந்த பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் மூலமா என்ன பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதர் சைட்ல உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பஜாஜ் ஃபைனான்ஸோ இல்ல ஆதித்யா பிர்லா, இன்கிரிட், புலட்ரான், டாடா கேபிட்டல் இல்ல வந்து மேபி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா ICICI பேங்கோ, ஆக்சிஸ் பேங்கோ, எஸ் பேங்கோ இந்த மாதிரி நீங்க என்ன நம்பர் ஆஃப் சைட்ல அதர் சைட்ல உங்களுக்கு லோன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க அந்த லோனையும் உங்களோட HDFC பேங்க்குக்கு பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மூலமா நீங்க டேக் ஓவர் பண்ணி கொண்டு வரும்போது பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருக்க லோன் எல்லாமே உங்களுக்கு HDFC கொண்டு வரும்போது 10% 10%குள்ள நீங்க கொண்டு வந்துக்கலாம். ஸோ இந்த பேலன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால என்ன பெனிஃபிட்னா நிறைய லோன்ஸ் போயிட்டு இருக்கும், மல்டிபிள் லோன்ஸ் போயிட்டு இருக்கும், அங்கங்க ஒரு லோன் போயிட்டு இருக்கும், அங்கங்க ஒரு EMI கட்டிட்டு இருப்பீங்க. எல்லா லோனுமே மல்டிபிள் லோன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க சிங்கிள் லோனா ஒரே EMI டேட்டுக்கு நீங்க கொண்டு வர ஆப்ஷன் வந்து HDFC பேங்க்ல இருக்கு. இது பர்சனல் லோனுக்கு மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்சனல் லோனுக்கு மட்டும் கிடையாது. நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாலும் அந்த கார்டோட அவுட்ஸ்டாண்டிங்கும் நீங்க பர்சனல் லோனா கன்வெர்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து HDFC பேங்க்ல இருக்கு. HDFC பேங்க்ல நீங்க லோன் அப்ளை பண்றதுக்கு டென்யூர் பாத்தீங்கன்னா உங்களோட பிளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. குறைஞ்சது 12 மாசத்துல இருந்து மேக்ஸிமம் 72 மாசம் வரைக்கும் நீங்க உங்களோட பிளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து டென்யூரை செலக்ட் பண்ணிக்கலாம். இதே வந்து HDFC பேங்க்ல நீங்க லோன் எடுத்துட்டீங்க, நடுவில் எனக்கு அமௌண்ட் வரும்போது நான் பார்ட் பேமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க பார்ட் பேமெண்ட் ஆப்ஷன் மூலமா பார்ட் பேமெண்ட்டும் பண்ணிக்க முடியும். பார்ட் பேமெண்ட்டுக்கு சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் இருக்கு. நீங்க ஃபோர்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமா ஒரு EMIக்கு அப்புறமாவே நீங்க HDFC லோனை வந்து ஃபோர்க்ளோஸும் பண்ணிக்கலாம். அதுக்குமே சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் இருக்கு. ஸோ HDFC பேங்க்ல நீங்க லோன் எடுக்கணும்னா உங்களோட சிபில் ஸ்கோர் குறைஞ்சது 720 இருக்கணும். அதை விட கம்மியா இருந்ததுன்னா பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது. சம் கிரைட்டீரியால மெட் ஆச்சுன்னா உங்களுக்கு தாராளமா நீங்க சிபில் ஸ்கோர் கம்மியா இருந்தாலும் லோன் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இது தவிர்த்து நீங்க லோன் அப்ளை பண்ணணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு காப்பி கொடுக்கணும், உங்களோட ஆதார் கார்டு காப்பி கொடுக்கணும். நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில இருந்து உங்களுக்கு சேலரி ஸ்லிப் கொடுப்பாங்க, சேலரி ஸ்லிப், பே ஸ்லிப் இந்த மாதிரி அது லாஸ்ட் 3 மந்த் கொடுக்கணும். சேலரி கிரெடிட் ஆகிற பேங்க் ஸ்டேட்மெண்ட் உங்களோட அக்கௌண்டோட ஸ்டேட்மெண்ட் வந்து லாஸ்ட் 3 மந்த் கொடுக்கணும். அட்ரஸ் புக் தேவையே கிடையாது. நீங்க தமிழ்நாடு ஆல் ஓவர் பேன் இந்தியா எங்க நீங்க ஸ்டே பண்ணியிருந்தாலும் HDFC பொறுத்த வரைக்கும் நீங்க லோன் அப்ளை பண்றப்ப உங்க நேம்ல அட்ரஸ் ப்ரூஃப் கேட்க மாட்டாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் ப்ராசஸ் தான். A to Z அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் உங்களுக்கு ஃபண்ட் கிரெடிட் ஆகிற வரைக்கும் எல்லாமே HDFC பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் ப்ராசஸ் தான். மேனுவலா நீங்க வந்து பேங்கை விசிட் பண்ணணும், உங்களுக்கு வெரிஃபிகேஷன் அந்த மாதிரி நீங்க பேங்க்குக்கு வரணுன்ற மாதிரி கிடையாது. எண்ட் டு எண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் ப்ராசஸ் தான். ஸோ இந்த மாதிரி HDFC பேங்க்ல உங்களுக்கு பர்சனல் லோன் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. இந்த ஃபியூச்சர்ஸ்ல எதனா ஒரு டவுட் இருக்கு, HDFC பேங்க்ல நீங்க லோன் அவைல் பண்ணிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்ப ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 9.99ல போயிட்டு இருக்கு. லோன் அமௌண்ட் நீங்க 15 lakhs எடுத்தீங்கன்னா இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதர் ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 lakhs கீழே வரப்போ உங்களுக்கு 10 lakhs எடுக்கிறீங்கன்னா 10.5 கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து 10 lakhs பிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 11.25 இந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் ஆன் உங்களோட லோன் அமௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ ப்ராசஸிங் டைமிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 2 working days உங்களுக்கு ஃபண்டே கிரெடிட் ஆயிடும். எல்லாமே டிஜிட்டல் ப்ராசஸ் மட்டும்தான்.
உங்களுக்கு லோன் தேவைப்படுது, HDFC பேங்க்ல லோன் வாங்கணும், உங்களுக்கு HDFC பேங்க்ல லோன் தேவைப்படுது, ரிக்வயர்மெண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்கிரீன்ல தெரியல இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி லோன் அவைல் பண்ணிக்கலாம். எனி டவுட்ஸ் நீங்க எனி டைம் எங்களோட சேனலை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.